ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்னைக்கு உங்களுக்கான தகவல் என்னன்னா, புதுமையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் பொது அறிவின் மூலம். இந்த டாபிக்ல இன்னைக்கு நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து யாருன்னா பிரதமர் பற்றி தான். பிரதமர்களோட கால வரிசையும் அதுக்கான ஷார்ட்கட்டும் அவங்கள பற்றின சின்ன சின்ன தகவல்களும் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பிரதமரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பிரதமர்னாக்கா நம்ம என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது, பிரதமருக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது, அது ஸ்பெஷல் என்ன, அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக தான். இப்போ பிரதமர்னு பார்க்கும்போது நமக்கு பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது போர்டில் கொஞ்சம் போனீங்க, முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிரதமரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். பிரதமர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 75 சொல்லுது. 75 சொல்லலாம், 75ல் 1 சொல்லலாம், சப்செக்ஷன் ஆர்டிகல் 75. அப்புறம் பிரதமர் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா, ஹெட் ஆஃப் த கவர்மெண்டான சில இடத்துல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. நிர்வாக தலைவரா, அரசின் தலைவரா, அரசாங்கத்தின் தலைவரா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து நமக்கு கொஞ்சம் ஆசிலேஷனே இருக்கும். பிரதமர் போடலாமா, குடியரசுத் தலைவர் போடலாமான்ட்டு ஒரு குழப்பம் வரும் நமக்கு. பாருங்க, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்லும்போது, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வரும்போது பிரதமர், அதாவது அரசாங்கத்தின் தலைவர், அது வந்து பிரதமர். அரசின் தலைவர்னா அது குடியரசுத் தலைவரா இருக்கும். உண்மையான நிர்வாக அதிகாரம்னு கேட்டா பிரதமர். இதெல்லாம் பிரதமர் பத்தி பாயிண்ட்ஸுங்க. ஆர்டிகல் 75 ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா அரசாங்கத்தின் தலைவர், அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். அப்புறம் வந்து திட்டக்குழுவின் தலைவர்னா யாருன்னு கேட்டாலும் பிரதமர் தான். பேரிடர் மேலாண்மை தலைவர் பிரதமர் தான். அப்புறம் NDC நேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சில், அதோட தலைவரும் பிரதமர் தான். அப்புறம் வந்து பிளானிங் கமிஷன் சொல்லியாச்சுங்க. பிளானிங் கமிஷனோட மாற்று பெயர் தான் நித்தி ஆயோக்னு சொல்லுவாங்க. நித்தி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா 2015 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட தலைவரும் வந்து பிரதமர் தான். அதே மாதிரி அரசு என்ற கப்பலின் கேப்டன், அரசை வந்து வழி நடத்துகிற ஒரு கேப்டன் அப்படின்றது பிரதமர் தான் சொல்லுவாங்க. அந்த வேர்டு யார் சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க, மன்றோ. அரசு என்ற கப்பலின் கேப்டன் இப்படி சொல்றது யாருன்னா பிரதமர். இதை சொன்னது யாருன்னு கேட்டா மன்றோ. இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தாங்க. இப்போ பிரதமர்லாம் கொஞ்சம் பார்ப்பான். எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 10வது பிரதமர் யாரு, 11வது பிரதமர் யாரு, இந்த மாதிரி நம்பர்ல கேட்பாங்க. அந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நான் சீக்வன்ஸை சொல்லிடுறேன். பாருங்க, 1வது நேரு, 2 லால் பகதூர் சாஸ்திரி, 3 இந்திரா காந்தி, 4 மொரார்ஜி தேசாய், 5 சரண் சிங், 6 இந்திரா காந்தி, 7 ராஜீவ் காந்தி, 8 பாருங்க இந்த மாதிரி வீங்கிற மாதிரி போட்டிருப்பேன், அது அப்புறமா உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. 8 VP சிங், 9 சந்திரசேகர், 10 நரசிம்மராவ், 11 வாஜ்பாய், 12 தேவகவுடா, 13 IK குஜ்ரால், இந்திரகுமார் குஜ்ரால், 14 வாஜ்பாய், 15 மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் பாருங்க 3 C நான் போட்டிருப்பேன், எதுக்காக நான் அப்புறம் சொல்றேன். 16 நரேந்திர மோடி. ஓகே, பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீக்வன்சஸ் நம்ம ஞாபகம் வச்சுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1, 2, 16 சொல்லியிருப்பேன். பட் உங்களால சீக்கிரமா டக்குன்னு வந்து 12வது யாரு, 11வது யாரு, 10வது யாரு, 4வது யாரு டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க திடீர்னு. இவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க, அவங்களுக்கு அப்புறம் யார் வராங்கட்டு. அதனால முதல்ல நம்ம நம்பர் தெரிஞ்சா ஈஸியா போட்டுலாம். ஃபர்ஸ்ட் 4 பிரதமர் கொடுப்பாங்க. அதுல எப்படி வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நம்பர் வச்சு கண்டுபிடிச்சலாம். பாருங்க, நம்பர் 1 நேரு. நம்பர் 1 நேருனா பாருங்க, ஒருத்தர் நேரா பேச முடியும். 2 பேர் தேவை. அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் உடனே நம்ம நேருக்கு நேரா பேசணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆள் ஒன்று வரும், ஒரு ஆள் வேணும் நமக்கு. அப்போ நேரா போய் பேசுறோம், நேருக்கு நேரா. 2வது பாருங்க, லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பாத்தீங்கன்னா இந்த லாலால் மட்டும் எடுத்துங்க. ஒரே ஒரு இந்த 2 வேர்டு வச்சு, 2னா லாலா, லாலான்ற வேர்டு 2 எழுத்து வச்சு சினிமாவில் பார்த்தா நிறைய பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த 2 எழுத்து மட்டுமே, லாலா லாலான்ற வேர்டு வச்சு நிறைய பாட்டுலாம் வரும். அப்போ 2 எழுத்து லாலான்ற வேர்டு வச்சு நிறைய பாட்டு எழுதுறாங்க. அப்போ 2ஆம் நம்பர். 3 பாருங்க, இந்திரா காந்தி. அதே மாதிரி பாருங்க 6 இந்திரா காந்தி பாருங்க, 3, 6. இது பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு படம் வந்திருக்கும், 36 வயதுலேன்னு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த லேடி கெட்டப் நிறைய வந்து இந்திரா காந்தி ஸ்டைல இருக்கும். 36 வயதுலே 3, 6 இந்திரா காந்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4 மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் பாருங்க, தேசாய் தேசம். அதை பாருங்க 4 பிரிச்சோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இது பிரிக்கலாம். ஆங்கிள் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்ன்ட்டு. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குனாக்கா 4 பக்கமா வந்து தேசத்தை பார்க்கணும். அது எப்படின்னா ரொம்ப முறைச்சு பார்த்தா இருக்கும். சரிங்களா. 4. 5 பாருங்க, சரண் சிங். 5வது வந்து பாத்தீங்கன்னா சரண் சிங். இங்க பாருங்க 5 சரண் சிங்னா, சிங்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து சிங், சிங்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே 5 பொருள் கூட வச்சுட்டு இருப்பாங்க எப்பவுமே.
5 பொருள் கூடவே கையில இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தலையில வந்து இந்த கொண்டை இருக்கும், இந்த டர்பன் இருக்கும், கையில காப்பு இருக்கும், அப்புறம் சீப் இருக்கும், கத்தி இருக்கும், கால் சட்டை இருக்கும். இது 5 பொருள் சிங்கு. நெக்ஸ்ட் 6 ஏற்கனவே சொல்லியாச்சு, 36 வயது. நெக்ஸ்ட் 7 பாருங்க, ராஜீவ் காந்தி. 7 ராஜீவ் காந்தி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த படம் ஒண்ணு இருக்கும் அஞ்சான் படத்துல பாத்தீங்கன்னா அந்த 7 வந்து ஒரு பாஜி பாய் எப்பவுமே 7.5 இருக்கும். அப்ப 7 ராஜீவ் காந்தி. 8 பாருங்க எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க. 8 வந்து பாத்தீங்கன்னா அது சிங்கு, வெரி இம்பார்ட்டன்ட் சிங் சொல்றோம் இல்லையா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தலையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு கொண்டை வச்சிருப்பாங்க சிங்கு, விபி சிங். அப்புறம் பாருங்க 9 சந்திரசேகர். 9 நமக்கு நல்லாவே தெரியும். 9னா ஷார்ட்கட் எல்லாருக்கும் நிறைய தெரியும். 9னாவே நம்ம நயன்தாரா பத்தி தெரியும். சந்திரசேகர், நயன்தாரா. 10 பாருங்க, 10 வந்து நரசிம்மம். 10 அவதாரத்துல ஒண்ணுதான் நரசிம்மராவ். நரசிம்ம அவதாரம் 10ல ஒரு அவதாரம். 11 பாருங்க, அதே மாதிரி 36 சொன்னது மாதிரி 11 14 கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்களேன். 11 14 வாஜ்பாய் எப்படி எழுதுனா 11 14 இப்படி எழுதுறோம். அப்போ இந்த வாட்ச் பாய் பாய்னா ஒரு பையன் வச்சுங்களேன். பையனை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் பையனை வாட்ச் பண்ணோம். பாய் வாட்ச் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். அப்புறம் 4 ஒவ்வொரு நாளும் பாயை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது 11வது 14 1 இப்படி போட்டோம்னா ஒவ்வொரு நாளும் அது வாஜ்பாய் 11 14. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தேவகவுடா. நம்ம பாருங்க, நம்ம எல்லாம் 10th முடிச்சுட்டு 11th முடிச்சுட்டு 12th போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தேவதை மாதிரி எல்லாருக்கும் பரபரப்பா இருக்கும், பரவசமா இருக்கும். தேவகவுடா. நெக்ஸ்ட் 13 பாருங்க, 13வது படிக்கிறோம்னா காலேஜ் போவோம் முடிச்சுட்டு. 12th முடிச்சுட்டு அதிகமா 13வது போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம 13வது மீன்ஸ் காலேஜ் போகும்போது எல்லாருக்கும் ஒரே குஜாலமா இருக்கும். 13 14 ஏற்கனவே சொல்லிச்சு, ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டு. 15 பாருங்க, மண். பாருங்க எல்லாமே இப்ப நம்ம காலத்துல வந்து இப்ப இருக்கிற காலத்துல 15வது பாருங்க, மண்ணுக்காக பாஞ்சு வேலை செய்வான் எல்லாரும். இப்ப பாருங்க மண் 15 பாஞ்சு மண்ணுக்காக போராடிட்டு இருக்காங்க எல்லாரும். 16 பாருங்க, இப்ப நம்ம பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போக பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப ஜாலியான்றதை விட ரொம்ப ஆக்டிவா என்று 16 வயதுல மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், அவ்வளவு பிரிஸ்கா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவாரு, அடிக்கடி சுற்றுப்பயணத்துக்கு நிறைய போயிட்டு வருவாரு. 16. ஓகே, இப்போ ஒவ்வொரு பத்தி ஒரு சில இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ டீடைல்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு வேற எதனா டாபிக் வேணும், இந்த மாதிரி வேணும், ஏதாவது எனி டைம் எந்த டாபிக், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எனிதிங், எந்த டாபிக் வைஸ் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி வேணும்னு சொன்னீங்க, ஏதாவது நீங்க கூட வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் டாபிக் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பேன். இப்போ இந்த அதாவது ஒவ்வொரு பிரதமரை பத்தி நம்ம டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேரு. நிறைய இருக்குங்க நேரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பத்தி நம்ம ஹைலைட் பாயிண்ட் மட்டும் நம்ம கேட்பாங்க கொஸ்டின் மேக்ஸிமம். பாருங்க, மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். 47 64 வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் சொன்னாவே நமக்கு நேரு தான். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, குறிக்கோள் தீர்மானம். 2 பாயிண்ட் சொல்லிடலாம். கலப்பு பொருளாதாரம், குறிக்கோள் தீர்மானம். ஓகே, நெக்ஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி. உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 ஃபர்ஸ்ட் போர் இருக்கும். அந்த போரின் முடிவில் ஒப்பந்தம் ஒன்று போடுவாங்க. அந்த அதாவது உஸ்பெகிஸ்தான் தலைநகரத்தை தாஸ்கன்ல போடுவாங்க 1966 ஜனவரி 10. சரிங்களா, முதல் பாகிஸ்தான் போர் வந்து. அதே இரண்டாம் பாகிஸ்தான் போர்னு கேட்டா 71ல அது சிம்லா உடன்படிக்கை 1972, அது வந்து இந்திரா காந்தி பீரியட்ல வரும். ஓகே, இது வந்து தாஸ்கண்ட் ஒப்பந்தம், கலப்பு பொருளாதாரம், குறிக்கோள் தீர்மானம். நெக்ஸ்ட் இந்திரா காந்தி உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய பாயிண்ட் சொல்லி போயிட்டே இருக்கலாம். 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம், அதாவது 20 அம்ச திட்டம். அப்புறம் 14 வங்கிகள் தேசிய மையம் எப்போ பண்ணாங்க, 1969. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மொராஜி தேசாய். இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச காலம் தான் இருந்திருப்பாரு, பட் ஃபேமஸான ஸ்கீம்லாம் இருக்கும். ரோலிங் பிளான், சரிங்களா, சுயேட்சை திட்டம். அதாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா கொண்டு வர ஒரு திட்டம் கேட்டாக்க ஷார்ட் டைம்ல ரோலிங் பிளான் 1977. அது 2 வருஷம் இருந்திருப்பாரு அவரு. மொராஜி தேசாய் 78 79 2 வருஷம் தான் அதுல வந்து ரோலிங் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சரண் சிங் பாருங்க, பார்லிமெண்டே செல்லாத பிரதமருங்க சரண் சிங். இந்திரா காந்தி திரும்ப பாருங்க, இந்த போபால் விஷயம் உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. 1984 டிசம்பர் 3ங்க. ஆனா அதே வந்து இந்த ராஜீவ் காந்தியும் பாத்தீங்கன்னா பீரியட் பாத்தீங்கன்னா 1984 to 89ங்க. எந்த இயர் போறதுன்னு உங்களுக்கு ஒரு பீரியட் இருக்கும், குழப்பமா இருக்கும். ஆக்சுவலா இந்திரா காந்தி பீரியட் தான் போபால் விஸ்வாயி 84 டிசம்பர் 3. நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி பாருங்க. நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி பண்ண மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, வயசு, ஓட்டு போடுற வயசு வந்து 21ல இருந்து 18 குறைச்சிட்டாங்க. 21ல இருந்து 18 குறைச்சிருக்காங்க. அது சட்ட திருத்தம் வந்து 61.
விபி சிங் பாருங்க, விபி சிங் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இருந்ததுனால பதவி விலகியவர். மெஜாரிட்டி வந்து இருந்ததுனால பதவி விலகிருக்காங்க. நெக்ஸ்ட் சந்திரசேகர் இம்பார்ட்டன்ட்ல நரசிம்மராவ் பாருங்க, எல்பிஜி. எல்பிஜினா கேஸ் இல்ல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் 1991 கொண்டு வந்திருப்பாங்க. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். நெக்ஸ்ட் வாஜ்பாய். வாஜ்பாய் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த தங்க நாற்கர முக்கியம், தங்க நாற்கர சாலை. தேவகவுடா, ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐக்கிய குஜரால் பாருங்க, லுக்கிஸ் பாலிசி கொடுப்பாங்க. ஐக்கிய குஜராலுடைய கோட்பாடு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வாஜ்பாய் மெயினா வந்து கார்கில் போர், மூன்றாவது பாகிஸ்தான் கூட சொல்லலாம் நம்ம. அதை பாகிஸ்தான் போர்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குங்க. 1965, 1971, நெக்ஸ்ட் அந்த கார்கில் போர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் மன்மோகன் சிங், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான், முதல் சீக்கிய பிரதமர். அப்புறம் RBI கவர்னரா இருந்து பிரதமர் ஆயிருக்காங்க. இப்ப நரேந்திர மோடி சொல்லும்போது நிறைய பார்த்தீங்கன்னா பிரதமருடைய மத்திய அரசு திட்டங்களை சேர்த்து படிச்சு பண்ணித்தான். நம்ம நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு. அதுல ஒரு ஹைலைட் பாயிண்ட் சொல்லணும்னாக்கா லுக்கிஸ் பாலிசி, அதாவது அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆனதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், பாய்.